ஏன் முகமாட்டத்தோடு இருக்கின்றாய் அண்ணா என்று கேட்கின்றாய்? எடுத்துச் செல்கிறேன், கவனமாக கேட்க வேண்டும் தம்பி. தாங்கள் காலால் இட்டபடி கையால செய்வதற்கு நான் காத்துக் கொடுக்கிறேன். கூறுகிறேன். சரங்காலுரை செய்யலே ராமரோ தம்பிமார்களை நோக்கி என்ன நடந்தது தெரியுமா? நானும் தலைவாரிமார்களை விட்டு நகர் சோதனை பார்த்து வரும்படி கட்டளையிட தலைவாரிமார்களோ நகர் சோதனை சென்றார்கள். அந்த நேரத்தில் 10ஆம் தெருவிலே வாழக்கூடிய ஏகாலியானவனுக்கும் தன்னுடைய மனையாளுக்கும் சண்டை ஏற்பட்டு மனையாள் தாய் வீடு சென்றதாக கவனித்து அந்த நேரத்தில் ஏகாலியானவன் தன்னுடைய தாயாரை போய் சாதம் வேண்டும் தாயை என்று செல்ல தாயாரோ ஏனடா உன்னுடைய மனைவியை அழைத்து வந்து நீ பரிமாணம் செய்யலா என்றதா? அப்பொழுது என்னால் முடியாது, ஒத்த வழியை சென்றவரை ஒருபோது அழைத்து வர முடியாது தாயா என்றானாம். ஏகாலியானவன் அதற்கு அண்ணனுடைய தாயாரோ இந்த அயோத்தி வழியை ஆளக்கூடிய ரகுராமச்சந்திரமூர்த்தியை தென்னிலங்கை ராவணன் சிறையெடுத்து சென்றான் சீதாவை மீண்டும் கொண்டு வந்து பரிமாணம் செய்யவில்லையா? நீ மட்டும் முடியாது என்று செல்கிறாயே மகனே என்று சொன்னதற்கு அதற்கு அண்ணவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சூரியத்திற்கு ஏற்றுக்கொள்ளும் தாயே, இந்த வீரபத்திர குலத்துக்கு ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லிவிட்டானா? அண்ணா அண்ணா நம்மளோட குலத்தை பற்றி எதுவான வார்த்தை பேசிவிட்டனா? விட்டு விடுங்க அண்ணன் சிரசை இதுதான் கண்ணர்கள். அண்ணவனை தண்டிப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? குற்றத்தை எல்லாம் நம்மீது வைத்துக் கொண்டு அண்ணவனை தண்டிப்பதில் நியாயம்